ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் பயங்கர சந்தோஷமாக குஷியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்த நாள் அப்படின்றது இந்த நாள் தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஜூன் 9 அப்படின்றது எப்படா இந்த நாள் வரும், எப்படா நம்ம எக்ஸாம் எழுதுவோம், எப்போ நம்ம எக்ஸாம் எழுதி வேலை வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயங்கிட்டு இருந்த நாள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 12 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண எஃபர்ட்டுக்கு, நீங்கள் பண்ண உழைப்புக்கு, ஓகேங்களா, எல்லாத்துக்குமான பலன் அப்படின்றது முழுக்க முழுக்க நாளைக்கு இருக்கிற அந்த 3 மணி நேரத்தில் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நீங்கள் படித்தது அப்படின்றதுலாம் ஜஸ்ட் ஒரு இதுதான். ஓகேங்களா? ஆனால் நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 3 மணி நேரம், ஓகேங்களா, என்ன ஸ்பெண்ட் பண்ணிங்க? காலையில் 9:30லேருந்து 12:45 வரைக்குமே நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் நான், சரிங்களா? காலையில் 9:30ன்றது கூட விட்டுருங்களேன், 9:15லேருந்து 12:45 வரைக்கும், சரிங்களா, உங்கள் லைஃபுக்கான மிகப்பெரிய கோல்டன் டைம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? காலையில் 9:15லேருந்து மதியம் 12:45 வரைக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது 9:30க்கு தான் ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? 9:30க்கு ஆரம்பித்து 12:30 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். கரெக்டுங்களா? ரிமைனிங் அந்த 15 மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த ஓஎம்ஆருடைய அந்த ஆப்ஷன்ஸுடைய கவுண்டிங்லாம் நீங்கள் ஆட் பண்ணி போடுறதுக்காக உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் தருவாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு 9:15க்குலாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 9:15க்குலாம் கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் கையில் 9:15க்குலாம் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த உங்களுடைய கிஃப்ட் அப்படின்றது கையில் நீங்கள் அந்த டைமில் தான் வாங்க போகிறீங்க. ஸோ எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்காக நீங்கள் இவ்வளோ நாளாக பல கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பீங்க, பல கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னாக்கா, அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃபேஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் பல கொஸ்டின் பேப்பர் கடந்து வந்திருப்பீங்க. சரிங்களா? அது எப்போ வரப்போகுது? நாளைக்கு காலையில், ஓகேங்களா, ஜூன் 9ஆம் தேதி காலையில் 9:15க்குலாம் உங்கள் கையில் வரப்போகுது. கரெக்டுங்களா? ஸோ அந்த 9:15 டைம் அப்படின்றது நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் பார்க்குற விதமாக இருந்தாலும், நீங்கள் அதை கையில் வாங்குறது விதமாக இருந்தாலும், எல்லாமே அப்படியே ரொம்ப அவ்வளோ எப்படி சொல்கிறது, இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் இதுக்காக தான் நமக்கு கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பரவசம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நமக்கு இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு. கரெக்டுங்களா? ஆல்மோஸ்ட் ஓஎம்ஆருடைய இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பட் நான் என்ன பண்ணேன், என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு என்ன டிப்ஸு சொல்கிறேன்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பக்கம் இருக்கும். பேஜ் 1, இது பேஜ் நம்பர் 1. அடுத்தது இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 2. ஓகேங்களா? 2 பக்கமாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா பெருசாகவே இருக்கும் ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்படி தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு இருக்கும். சரிங்களா? பேஜ் 1, பேஜ் 2 சொல்லிட்டு நல்லா பெருசாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதில் நமக்கு மொத்தம் 4 பகுதி இருக்கும். இது பார்ட் 1. ஓகேங்களா? பார்ட் 1, பார்ட் 2, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே உங்களுக்கு பார்ட் 3, பார்ட் 4 அப்படி சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? கீழே உங்களுக்கு பார்ட் 3 இது இருக்குங்களா, செக்ஷன் 3 இருக்குங்களா, செக்ஷன் 3 இருக்கும். அடுத்தது செக்ஷன் 4 அப்படி சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு 4 பார்ட்டாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எதுவுமே நீங்கள் அப் டு 12:30 வரைக்குமே இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. இந்த 4 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த 4 பாக்ஸில் அப் டு 12:30 வரைக்குமே எதுவுமே நடக்காது ப்ராசஸ் அப்படின்றது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றது உங்களுக்கு 12:30க்கு கொடுப்பாங்க, சாரி 9:30க்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? 9:15க்கே உங்களுக்கு கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. 9:15க்கு உங்களுக்கு கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. 9:13க்கு ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. பார்த்துட்டு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, எல்லாமே என்ன கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். அது இருக்குங்களே உங்களுடைய பார்ட் 2. ஓகேங்களா? இந்த பார்ட் 2ல் உங்களுடைய நேம் ஆஃப், ஓகேங்களா, நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்குங்களா, உங்களுடைய நேம் தான் இருக்கா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கா, என்ன சப்ஜெக்ட், ஓகேங்களா, குரூப் 4 எழுத போகிறீங்களா, என்ன சென்டர், ஓகேங்களா, அது எங்கே இருக்குது, டேட் அண்ட் செக்ஷன், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், கொஸ்டின் பேப்பர்லேயும் உங்களுக்கு எல்லா பக்கமும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். கரெக்டுங்களா? எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு கிளான்ஸ் அதுக்கு
அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நீங்கள் வந்து உட்காந்து அந்த 15 நிமிஷம் நீங்கள் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 15 நிமிஷம் அப்படின்னாக்கா உங்களுக்கு காலையில் 9:15 வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு அப்படியே ஒரு கிளான்ஸு, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. எல்லா பக்கமும் பிரிண்டரை சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த 15 மினிட்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, தமிழில் முடிஞ்ச வரைக்கும் 50 கொஸ்டினாவது நீங்கள் வந்து ஆன்சர் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டைம் வேணும், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9:15லேருந்து 9:30 வரைக்கும், ஓகேங்களா, ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்களே, அந்த 15 நிமிஷத்தில் தமிழ் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதுவும் வந்து தெரியாத கொஸ்டின்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, உங்களை வந்து மேக்ஸிமம் வந்து 9:30க்கு தான் வந்து அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணதில் சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கடன்னு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஜஸ்ட் ஒரு டாட்டோ ஒரு டிக்கோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த 9:15லேருந்து 9:30 வரைக்குமே, ஓகேங்களா, காலையில் அந்த 1/4 மணி நேரத்தில் தமிழ் கொஸ்டினை உங்களால் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கணுமோ கடன்னு ஆன்சரை அந்த கொஸ்டின் புக்லெட்லேயே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? சீக்கிரமாக நீங்கள் வந்து அந்த தமிழ் ஆன்சருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேஜ் நம்பர் 2ல் இந்த இடத்துல இருக்குங்களா, தேர்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி தேர்வரின் கையொப்பம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் சைன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் உங்களுடைய சைன் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸாமில் இந்த OMR ஷீட்டில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அந்த 3 மணி நேரம் பயணம் அப்படின்றது நாட் ஓன்லி இது 3 மணி நேரம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.25 மணி நேரம் சொல்லலாம். ஏன்னா அந்த 15 மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ப்ரீசியஸ் டைம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் தான் நீங்கள் இன்னும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது என்னன்னாக்கா 9:30லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாமு. அதுக்கப்புறமேட்டுக்கா 12:30லேருந்து 12:45 வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த OMR ஷீட்டில் நீங்கள் ஆப்ஷன் ஏ வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆப்ஷன் பி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆப்ஷன் சி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆப்ஷன் டி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணி அதோடைய கால்குலேஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? செக்ஷன் 3 இருக்குங்களே, இந்த செக்ஷன் 3ல் ஏ வந்து நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா நான் 50 பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 050 போட்டுருவீங்க. அப்போ 0க்கு நேராக ஒரு ரவுண்டு, 5க்கு நேராக ஒரு ரவுண்டு, அடுத்தது 0க்கு நேராக ஒரு ரவுண்டு. இந்த ஷேடிங் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தோம். இப்போ பி வந்து நீங்கள் வந்து 60 பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா 060 போட்டு 060 இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த அந்த 12:45 வரைக்கும் உள்ள டைமில் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த 9:15 to 30 அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, கடன்னு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சரை ஓப்பன் பண்ணி கொஸ்டின் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சரை மார்க் பண்ணியிருப்பீங்க. ரிமைனிங் உள்ள கொஸ்டினை 9:30க்கு உங்களுக்கு பெல் அடித்ததுமே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிடுவாங்க. அப்போது கடன்னு உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக வந்து எக்ஸாம் முடிக்க முடியுமோ, அதாவது தமிழுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா முன்னாடி நீங்கள் இங்கே ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ். ஓகேங்களா? தமிழுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் தான். ஓகேங்களா? 1 மணி நேரத்தில் தமிழை முடிச்சிருங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, கொஸ்டின் பேப்பர் அப்படியே எடுத்துட்டேன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு அப்படியே நான் ஆன்சர் நான் வந்து மார்க் பண்ணால் அப்படி கிடையாது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ 4வது கொஸ்டின் நான் படிக்கிறேன். 4வது கொஸ்டின் படிக்கிறப்ப எனக்கு வந்து லைட்டாக டவுட் இருக்குது, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி லைட்டாக டவுட் இருக்குது. அப்படியே நான் வந்து சரி இப்போ ஆன்சர் மார்க் பண்ணலாம் சொல்லி நான் மார்க் பண்ண மாட்டேன். என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நான் வந்து தமிழ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் வந்து மார்க் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பி, செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி, அந்த மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்லேயே நான் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்பேன். கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் ஃபுல்லாக நான் வந்து 100மே நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அப்படியே நான் ஆர்டராக வந்து OMRல நான் ஷேட் பண்ணிகிட்டே வருவேன். ஓகேங்களா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு 51வது கொஸ்டினில் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கீ அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 14வது கொஸ்டின் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கு ரிலேட்டடாக கண்டிப்பாக உங்களுக்கு 90வது கொஸ்டினோ இல்லை 80வது கொஸ்டினோ கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்க செய்யும். ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற டவுட்டுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு தமிழ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 100மே நான் வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா OMRல அப் டு 100 வரைக்குமே. ஓகேங்களா? இது இருக்குங்களா, 100 வரைக்கும் நான் அழகாக ஃபுல்லாக சூப்பராக ஷேட் பண்ணிவிடுவேன்.
ஓகேங்களா? இதுவும் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த ப்ராசஸை நீங்கள் முடிச்சிடணும். 1 மணி நேரத்திலே தமிழ் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கொஸ்டின் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கிறப்ப அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு ஆன்சர் வந்து ஓகே அதிலே வந்து கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிட்டீங்க. இதுவா அதுவா அப்படின்னு டவுட் இருக்குங்களே, அந்த கொஸ்டினை ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து புக்லெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்டாக ஒரு சர்க்கிள் போங்க. செகண்டாக போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 75வது கொஸ்டின் 80வது கொஸ்டின் ஏதாவது உங்களுக்கு ஒரு கீ அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஓகே இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இதுவா அதுவா அப்படின்னு இருக்குங்களே, அது வந்து செகண்டாக வந்து ஒரு சர்க்கிள் ரவுண்ட்ஸ் போயிட்டு ஓகே இதுக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே தமிழ் அப்படின்றது நீங்கள் வந்து 1 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இது ஓவருங்களா? ஓகே அதே மாதிரி செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்து கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மேக்ஸை நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனாக வச்சு மேக்ஸை போட்டுருங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து அந்த எக்ஸாமை 3 மணி நேரத்தில் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. ஓகேங்களா? மேக்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே வேலையை தீர்மானிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருப்பாங்க, வீக்காக இருக்கணும் இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா உங்களோட ரேங்க் அப்படின்றது முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் அப்படின்றது ஷோராக எல்லாருமே 95+ அப்படின்றது கண்டிப்பாக போட்டுருவாங்க. அடுத்தது என்ன மேக்ஸு. அந்த மேக்ஸில் 25 கொஸ்டினுமே ஓகேங்களா? தமிழுக்கு அடுத்தது மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மேக்ஸை எவ்வளோ சீக்கிரம் உங்களால் போட முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்க. இப்போ நீங்கள் தமிழுக்கு எப்படி பண்ணீங்களோ தமிழுக்கு என்ன பண்ணீங்க, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா 1லேருந்து 100 வரைக்கும் நான் வந்து ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டேன். இது முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின். மேக்ஸுமே நான் கடகடன்னு என்னென்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு மேக்ஸ்லாம் வந்து அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து லாஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஒரு 4 பக்கத்துக்கு வந்து ரஃப் காப்பி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னாக்கா உங்களுக்கு ரஃப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, மேக்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு, மேக்ஸுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் அங்கே போய்ட்டு வச்சுட்டு சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஸ்டின் பக்கத்துலேயே வந்து மேக்ஸ் ஆன்சரை சால்வ் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் இப்போ வந்து ஏஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கொஸ்டின் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நீங்கள் அதுக்கான வேல்யூவை அங்கேயே சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கேயே சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றது அங்கேயே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸில் நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா ஏஜ் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஏஜ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஆர்டரை நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து திவ்யா, ஓகேங்களா, திவ்யா ராணி அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன கேட்பாங்க, ராணி மற்றும் திவ்யாவின் வயது என்ன, இந்த ஆர்டரை கண்டிப்பாக நமக்கு மாற்றி கேட்டிருப்பாங்க. இதை நம்ம நிறைய பேர் கவனிக்க மாட்டோம். திவ்யா ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வயது இப்படி கொடுத்துருப்பாங்க. தென் 5 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டுக்கா இவங்களோட வயது விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கேட்குற இடத்துல இந்த திவ்யா ராணி அப்படின்ற ஆர்டர் வந்து நமக்கு ராணி திவ்யா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை நம்ம கவனிக்காமல் திவ்யா ராணியான ரேஷியோ வந்து ஷோராக சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்கும். ஓகே இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு மார்க் பண்ணிவிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த நேமோடைய ஆர்டர் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, என்ன ஆர்டரில் கேட்குறாங்க அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ரொம்பவும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே அடுத்தது மேக்ஸை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் ஜிஎஸ். ஓகேங்களா? ஜிஎஸ் அப்படின்றது ஷோராக சொல்கிறேன், ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரொம்பலாம் டஃப்பாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மேபி வந்து அந்த ஒரு கொஸ்டினுடைய லென்த்து வேணால் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஒரு கொஸ்டின் அதாவது வந்து ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்கலாம். பட் நீங்கள் தமிழும் மேக்ஸும் நல்லா பண்ணிட்டீங்க, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிஎஸ்க்கு செம்ம கான்ஃபிடென்ட் வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா டைமுக்குள்ளே முடிச்சிடுங்க. தமிழ் டைமுக்குள்ளே முடிச்சிடுங்க. மேக்ஸும் வந்து சூப்பராக கடகன்னு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸு தான் நமக்கு வந்து போட்டு பார்க்கறதுக்கு நமக்கு டைம் வேணும். ஸோ மேக்ஸை நீங்கள் வந்து முன்னாடி முடிச்சிட்டிங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, ஜிஎஸ் தான் இருக்குது. அது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் கடகடன்னு ஆன்சரை மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? இதை தான் நீங்கள் பண்ண போகிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கொஸ்டினை ஓகேங்களா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. கொஸ்டின்னு என்ன கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கொஸ்டினை தயவு செஞ்சு ஃபுல்லாக ரீடு பண்ணிவிட்டு 4 ஆப்ஷனையும் வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஓஎம்ஆரில் ஆன்சரை மார்க் பண்ணுங்கள், சரிங்களா. நீங்கள் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக ரீட் பண்ணிவிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு 4 ஆப்ஷனையும் நீங்கள் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஓஎம்ஆரில் ஆன்சரை மார்க் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. அதே மாதிரி நான் வந்து பிளாக் பென் வந்து என்ன பென் யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா ரெனால்ட்ஸ் பென் தான் யூஸ் பண்ணேன், ஓகேங்களா. பிளாக் பென் வந்து நான் வந்து ரெனால்ட்ஸ் பென் தான் யூஸ் பண்ணேன், ஓகேங்களா. பால் பாயிண்ட் பென் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து திக்னஸ் வந்து எனக்கு நல்லா திக்காகவே இருந்துச்சு. நான் அது நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுனால நான் ரெனால்ட்ஸ் பென் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பென்னு அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு 3 பேனா வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. செக் பண்ணிவிட்டு போங்க. புதுசாக தயவு செஞ்சு பேனாவை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி நைட்டே அந்த பேனாவை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு எழுதுங்க. நாளைக்கு போய்ட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த பேனாவோடைய நிப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த பேனாவை இன்றைக்கே வந்து ஓப்பன் பண்ணி பழக்கப்படுத்திடுங்க, ஓகேங்களா. பேனா எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஹால் டிக்கெட், ஓகேங்களா. ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, ஒரு 2 to 3 கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா. சேஃப்டிக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்காதீங்க, பேக்லேயுமே சொல்கிறேன், ஓகேங்களா. ஒரு ஃபைலில் வைங்க, ஒரு ஜிப்பில் வைங்க, அந்த மாதிரி மாற்றி வைங்க. இது ஒரு சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன். ஹால் டிக்கெட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கவனம் இதுவாக இருக்கும். அதை பத்திரமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அது மேலே நீங்கள் ரொம்ப ஈடுபாடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதார் கார்டு போதும், ஓகேங்களா. ஆதார் ஐடி ஒன்று மட்டும் கையில் சேஃபுக்கு எடுத்துகிட்டு போங்க. இதை எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்சால் பென்சிலு, ஓகேங்களா, பென்சிலும் ரப்பர் எடுத்துக்கோங்க. அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பென்சில் ரப்பர் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இதை எடுத்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கர்ச்சீஃப் அப்படின்றது ஷோராக எடுத்துகிட்டு போகணும். கர்ச்சீஃபுக்கான கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா நாளைக்கு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு நீங்கள் ஏசி ஹாலில் உட்கார வச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எக்ஸாம் பதட்டம்ன்றது கண்டிப்பாக இருக்க செய்யும். அதனால் கர்ச்சீஃப் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து கையை துடைச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா வாட்ச், ஓகேங்களா. என்ன எடுத்துகிட்டு போகணும், வாட்ச் எடுத்துகிட்டு போகணும். வாட்ச் அப்படின்றது தயவு செஞ்சு நார்மல் அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. டிஜிட்டல் வாட்சே எடுத்துகிட்டு போகாதீங்க, சரிங்களா. வாட்ச் அப்படின்றது நார்மல் வாட்ச் கட்டிட்டு போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா. நார்மல் வாட்சை கட்டிட்டு போங்க. கண்டிப்பாக வாட்ச் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் போகாதீங்க. நார்மல் வாட்ச் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க, சரிங்களா. நார்மல் வாட்ச் கண்டிப்பாக கட்டிட்டு போங்க. அதை வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுவும் வந்து இது எல்லாமே வந்து பேஸ்டாக வந்து இன்விஜிலேட்டர், ஓகேங்களா. இது நான் விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கர்ச்சீஃபு, நார்மல் வாட்ச், இது எல்லாமே நம்ம ஹாலுக்கு வர இன்விஜிலேட்டரை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. சில பேர் வந்து நமக்கு கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது நம்ம கையில் கிடையாது. இன்விஜிலேட்டர் அப்படின்றவங்க வர்ற இன்விஜிலேட்டர் பொறுத்து தான் நம்மளுடைய எக்ஸாமுடைய இதுவும் இருக்குது. ஏன்னா இதுவும் நமக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அவங்க செய்கிற விஷயத்த கரெக்டாக செய்யணும், ஓகேங்களா. ஏன்னா இன்விஜிலேட்டர் அப்படின்றவங்களும் நமக்கு நம்ம எக்ஸாம் ஹாலில் நாம் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருப்பாங்க. ஓகேப்பா இவங்க நல்லா நமக்கு கொண்டு போகிறாங்க, கைட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அவங்களுக்கே ஒன்றும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்காங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தடுமாற்றுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்விஜிலேட்டர் அப்படின்றது வந்து நம்ம கையில் கிடையாது, வரவங்களை பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாட்டர், ஓகேங்களா. தண்ணி அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்காதீங்க, சரிங்களா. ஒரு எமர்ஜென்சிக்கு தண்ணி அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதிகமாகவும் தண்ணி குடிக்காதீங்க, ஓகேங்களா. தண்ணி அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இதுவும் நமக்கு கண்டிப்பாக சும்மா லைட்டாக தண்ணி குடித்தா கூட நமக்கு அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸாம் அப்படியே மூவ் பண்ணிட்டு போக கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணேன், ஓகேங்களா. தண்ணி அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போனேன். தமிழ் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். அடுத்தது மேக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி. அடுத்தது ஜிஎஸ் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி, ஓகேங்களா. ஆனால் அதிகமாக குடிச்சிடாதீங்க. பட் தண்ணி அப்படின்றது ஷுவராக எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா. அதே மாதிரி முடிஞ்சால் சாக்லேட், எக்ஸாம் ஹால் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து சாக்லேட் அப்படின்றது கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக சாக்லேட் அப்படின்றது எடுத்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு
நல்ல ஒரு மைண்டுக்கு வந்து ஃப்ரெஷ் கிடைக்கும். ஓகேங்களா? சாக்லேட் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மைண்டுக்கு ஃப்ரெஷ் கிடைக்கும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாக்லேட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மாஸ்க்கு, ஓகேங்களா? ஃபேஸ் மாஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபேஸ் மாஸ்க் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்க் எடுத்துகிட்டு போங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நமக்கு டெலகிராமில் நான் டைப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படி சொல்லி நான் ஷூராக உங்களுக்கு நான் டெலகிராமில் டைப் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? மாஸ்க் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன எடுத்துகிட்டு போகணும்? எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை, உங்களுடைய மனசை, ஓகேங்களா, இதை உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் கூட வர வேண்டிய மிகப்பெரிய பொருள்னால் என்னது? கான்ஃபிடென்ட்டும் நம்பிக்கையும் தான். ஓகேங்களா? அதாவது வந்து உங்களுடைய மனசும் தான். இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு போங்க. இது ரெண்டுத்தையும் உங்கள் கூட அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க இந்த கான்ஃபிடென்ட்டையும் இந்த மனசையும் உங்கள் கூடயே கொண்டு போங்க. உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஓகே, வேறு என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாருமே சூப்பராக படிச்சிருங்க ஆஃபீஸர். ஓகேங்களா? உங்களோட பெஸ்ட்டை நாளைக்கு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு ஷோராக கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன படிச்சிங்க, எவ்வளோ படிச்சிங்க, எத்தனை மணி நேரம் படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க, இதெல்லாம் தாண்டி இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க, நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக கொண்டு போனீங்க, எல்லாத்தையும் தாண்டி ஆன்சரை கரெக்டாக மார்க் பண்ணிங்களா? ஓகேங்களா? கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்களா? ஆன்சரை ஓஎம்ஆரில் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சினா ஆப்ஷன் சி தான் நான் பண்ணேனா? அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணணும், 4 ஆப்ஷனையும் செக் பண்ணணும். ஓகே, இதுக்கு இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போய்ட்டு கரெக்டாக அந்த ஓஎம்ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணணும். மொத்தம் எத்தனை கொஸ்டின் பண்ண போகிறீங்க? 200 கொஸ்டின் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி 200 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ எவ்வளோ கவனமாக நீங்கள் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த 3.5 மணி நேரம், ஓகேங்களா, எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கிறேன். ஏன்னா 3 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு இங்கே எல்லா ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளில வரவே உங்களுக்கு டைம் ஆகிடும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12:45லேருந்து 1 o'clock நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். அது வந்து பேஸ்டாக வந்து இன்விஜிலேட்டர். ஓகேங்களா? இன்விஜிலேட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். அவங்க ஸ்பீடாக பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக் நீங்கள் சீக்கிரமாக வந்துடலாம். இல்லை அப்படின்னாக்கா இது நம்ம கையில் கிடையாது. ஓகேங்களா? 1 மணிக்கு வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரிசல்ட்டு வர வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுடைய ரிசல்ட் என்னன்றது நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 3 மணி நேரத்துலேயே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கணும். ப்ளஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சியே உங்களுடைய ரிசல்ட் என்னன்றது நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. கரெக்டுங்களா? ஏன்னா உங்களுடைய ரிசல்ட் என்னன்றது நீங்கள் யார் எழுதுறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணுறீங்க, எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இந்த 3 மணி நேரம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சியே உங்களுடைய ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு நாளைக்கே தெரிஞ்சிடும். நாளைக்கு மதியம் 1 மணிக்கெல்லாம் உங்களுடைய ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு ஷோராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்லி தான். ஓகேங்களா? ஸோ எதுக்கும் பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக கொஸ்டின் எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. ஈஸியான கொஸ்டின் அப்படின்றத நான் தாண்டி நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் அதுக்கு ரெடி. நான் சூப்பராக பண்ணுவேன். என்ன பெரிய கொஸ்டின், ஓகேங்களா, என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் நல்லா பண்ணுவேன். அதுக்கான ஆன்சரை வந்து என்னால் கண்டிப்பாக ஆப்ஷனை ஃபில்ட்ரு பண்ண முடியும். இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக ஷுவராக பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட நம்பிக்கை கொடுங்க. அதுக்கிட்ட பேசுங்க. உன்னால் முடியும், நீ நல்லா பண்ணுவ, நீ நல்லா படிச்சிருக்க, ஸோ பி கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஸோ அதாவது உங்கள் மனசு கூட நீங்கள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதுவும் வந்து ஓரளவுக்கு புத்துணர்ச்சியோட ஓகே நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுணர்வு நமக்கு ஃபீல் ஆகி நாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவோம். ஓகேங்களா? எண்ணங்கள் தான் நமக்கு செயலாகும். தாட்ஸ் பிகம் எவ்ரிதிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய செயலாக வரும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எக்ஸாம் சூப்பராக பண்ண போகிறீங்க. நம்மளால் முடியும். நாளைக்கு எக்ஸாம் அப்படின்றது நமக்கு நாம் எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படின்றதுல ரொம்ப 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 சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ரிசல்ட் அன்றைக்கி தான் நீங்கள் சந்தோஷமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்களா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கடந்து வந்து இவ்வளோ டேஸ்லையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பினஸோடு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணியிருப்பீங்க.
ஓகே நம்ம கண்டிப்பாக ரிசல்ட் வருது, நமக்கு இத்தனை மார்க் வருது, நம்ம இங்கே போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோம், இந்த போஸ்டிங் எடுக்கிறோம், இந்த வேலை வாங்கிட்டோம், நம்ம லைஃப் சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்கள் மனசை சூப்பராக இத்தனை நாள் வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க. நாளைக்கும் அதே மாதிரி தான் கொண்டு போவீங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? அதனால் எக்ஸாம் அப்படின்றது நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே நம்ம செக்ஷன் 5 இருக்குங்களா, ப்ரெசென்ட் அப்படின்றதுல இங்கெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லே நமக்கு சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை என்ன பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் கரெக்டாக வந்து அந்த அந்த பாக்ஸ், ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டினா அந்த டியை வந்து கரெக்டாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? கரெக்டாக ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரே கொஸ்டினுக்கு இதே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு யோசிக்காமல் ஒரு டாட் லைட்டாக வச்சாலும் வந்து அந்த இடம் வந்து புள்ளி தெரிஞ்சிடும். ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். ஓகேங்களா? அதனால் அந்த ஆன்சரை வந்து பேனான்ற ஆயுதத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னாக்கா நிதானமாக, ஓகே இதுக்கு இதுதான் இப்போ ஆன்சர் அப்படி சொல்லிட்டு அந்த பேனா ஆயுதத்துக்கிட்ட சொல்லி அந்த ஆயுதத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல செட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன தான் வந்து எக்ஸாம் நல்லா படிச்சிருந்தாலும், எக்ஸாமுக்கு கொஸ்டினுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே உங்களுடைய ரிசல்ட்டை தீர்மானிக்கிறது இந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது தான். ஓகேங்களா? இந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது தான் உங்களுடைய ரிசல்ட்டை தீர்மானிக்கும். அதனால் இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இதுதான் நமக்கு கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? நான் இப்போ சும்மா 2022 நடந்த குரூப் 4 நடந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கொஸ்டினை பார்க்குறீங்க. ஓகேங்களா? கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது, 7th கொஸ்டின், பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு இருக்குது. அப்போ இதை பார்த்தது நீங்கள் என்ன பண்ணணும், பொருத்தமற்றது இதுக்கு நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அங்கே பொருத்தமானது கேட்குறாங்களா, பொருத்தமற்றது கேட்குறாங்களா அப்படின்றது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை கண்டிப்பாக இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்களேன், கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை எழுதுக. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, வினையச்சம். ஓகேங்களா? வேர்ச்சொல்லை வினையச்சம், அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இப்போ தனிந்ததுன்னு இருக்குங்களா, என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகேங்களா? தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. அப்போது இங்கே என்ன கேட்குறாங்க, வேர்ச்சொல் கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, பொருள். ஓகேங்களா? சோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான பொருள் அப்படின்றத நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ இங்கே பாருங்கள், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. அப்போ மரபு பிழைகள் அல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், சந்தி பிழை அற்ற. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு கோடு. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த இடத்துல ஒரு லைட்டாக அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக வந்து சரியானது கேட்குறாங்களா, சரியற்றது கேட்குறாங்களா, ஓகேங்களா, அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது குற்றியல் ஒரு அடிப்படையில் பொருந்தா சொல் எது. அப்போ இந்த பொருந்தா அப்படின்றதுல ஒரு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது ஒரே வார்த்தையாக தான் இருக்கும். அந்த வார்த்தையை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக எக்ஸாம் அப்படின்றது ஈஸியாக எழுத முடியும். நல்லா எழுதி வேலை வாங்க முடியும். கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆஃபீஸர். தேங்க்யூ.